போதைப் பொருளை கடத்தி விற்பனை செய்து வந்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 2 காவலர்களை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை வடபழனி பகுதியில் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த சுரேந்தர் என்பவரை போலீசார் கடந்த வாரத்தில் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவருடன் கூட்டாளியாக இருந்த அசோக் நகர் காவல் நிலையத்தில் காவலராக வேலை பார்த்து வந்த ஜேம்ஸ் என்பவரை கைது செய்தனர். தொடர் விசாரணையில் ஜேம்ஸும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் காவலராக வேலை பார்க்கும் ஆனந்தனுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் ஆனந்தன் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அயனாவரம் காவலர் பரணியுடன் தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. காவலர் ஆனந்தனின் வங்கிக் கணக்கை சோதித்த போது அதில் போதைப்பொருள் விற்றதன் மூலமாக 45 லட்சம் ரூபாய் இருப்பதை கண்டுபிடித்தனர். ஆனந்தனின் போதைப்பொருள் விற்பனைக்கு அதே பிரிவில் பணியாற்றும் சமீர் என்ற காவலரும் உடந்தையாக இருப்பதும் தெரிய வந்தது. கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக நடிகர் மன்சூர் அலிகான் மகனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஜே நகரில் கடந்த நவம்பர் 3ஆம் தேதி இரவு கார்த்திகேயன் என்ற கல்லூரி மாணவனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 17 LSD ஸ்டாம்ப் போதைப் பொருளும் 3 கிராம் OG கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ரெடிட் ஆன்லைன் ஆப் மூலமாக போதைப் பொருளை அவர் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. அவர் கொடுத்த தகவலின்படி அரவிந்த் பாலாஜி, பத்சல், திரிசன் சம்பத், ஆருணி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 94 போதை ஸ்டாம்புகள், 48 போதை மாத்திரைகள், 700 கிராம் கஞ்சா, 5 செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் கார்த்திகேயனின் நண்பரான நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக், அவரது நண்பர்கள் உட்பட 7 பேரை போலீசார் ஜே நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அலிகான் துக்லக் கார்த்திகேயனிடமிருந்து கஞ்சா போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தியதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. பரிசோதனை முடிவில் அலிகான் துக்லக் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டால் அவர் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் போதைப்பொருள் விற்பனை செய்ததன் மூலமாக காவலர் ஆனந்த் 1 கோடி ரூபாயில் வீடு ஒன்றை விலைக்கு வாங்கி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஒரு பக்கம் போதைப் பொருளை வாங்கி விற்பனை செய்வதும், மறுபுறம் விற்பனை செய்த நபர்களிடம் போலீஸ் என்று கூறி பணப்பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. மேலும் இந்த கும்பலோடு 2 போலீசாருக்கு தொடர்பு இருப்பதும் குறித்து ரகசிய விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை அருகே 4 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 848 கிலோ கஞ்சா போதைப் பொருளை மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னைக்கு லாரியில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்தின் சென்னை மண்டல கூடுதல் இயக்குனர் அரவிந்தனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சென்னை புறநகரில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது லாரிக்குள் மூட்டை மூட்டையாக கஞ்சா இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். லாரியில் இருந்து 848 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் ஆந்திரா, ஒடிசா ஆகிய மாநில எல்லைகளில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் புழக்கத்தில் விட்டது தெரிய வந்தது. தற்போது பிடிபட்ட கஞ்சாவின் மதிப்பு 4 கோடி ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.